கமகமன்னு மணக்கும் ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு 1 பங்கு, சீரகம் 2 பங்கு எடுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் தனியா, 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 3, பெருங்காயம் பெருசாக 2 துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகுப்பூ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து சீரகம் 2 பங்கு, இதுவும் படபடன் பொரிய ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து 4 ஸ்பூன் துவரம்பருப்பு செவந்துருச்சு, எடுத்து மாற்றிக்கலாம். 3 ஸ்பூன் தனியா நல்லா செவந்துடுச்சு. இதையும் எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகாவை லைட்டாக போடணும். அதையும் எடுத்து பெருங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. பெருங்காயத்தையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை, நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிப்போம். கடைசியாக கொஞ்சம் உப்பு வறுத்து அதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ரசப்பொடி அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்கும். உப்பையும் எடுத்து நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு, நல்ல மணமாக இருக்குது. ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். கமகமன்னு மணக்கும் ரசப்பொடி